அந்த அலுவலகத்திற்கும் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த ஒரு சிங்கள அதிகாரியை பொறுப்பாக போட்டாங்க. அது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக தான் இருந்தது. 1000 நாட்களாக தொடர்ச்சியாக 63,000 பேர் அங்கே காணாமல் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி போராட்டம் நடத்திய பெற்றோர்களே ஒரு 57 பேர் இறந்து போயிட்டாங்க. ஐக்கிய நாட்டு சபையில் வருவது, திருமணம் வருவது, பிறகு நாங்கள் விசாரணைக்கு வந்து எங்களுக்கு காலக்கெடுவை தள்ளி கொடுக்க வேண்டும் என்று கேட்பது, இப்படி ஒரு சடங்காக தான் வந்து அந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த பதவியேற்பினுடைய செய்தியே வந்து சிங்களவர்களுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் செய்தியை உணர்த்துவதாக இது இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை விடுதலை புலிகள் நடத்துனதுங்கிறது வந்து சிங்கள அரசனுடைய இராணுவ ஒடுக்குமுறையை எதிர்த்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு துவங்கப்பட்ட ஒரு போராட்டம். அந்த ஒப்பந்தத்தை சீர்குலைத்து மீண்டும் விடுதலை புலிகள் வந்து ஒரு போராட்ட களத்திற்கு கிடைத்து அவரை அழித்தொழிப்பதற்கான ஒரு சர்வதேச சதி. அந்த சர்வதேச சதிக்கு பின்னால் பல்வேறு சர்வதேச காரணங்கள் இருக்கின்றன. வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது திராவிட விடுதலை கழகத்தின் செயலாளராக இருக்கும் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள்தான். வணக்கம் சார். பிரபாகரன் அவர்கள் சென்னை வந்திருந்த போது அவரை பார்க்க போகணுன்னா அவ்வளோ சாதாரணமாகலாம் பார்க்க போக முடியாது, நிறைய பாதுகாப்புகள்லாம் இருக்கும். அந்த பாதுகாப்புகள்லாம் எந்த மாதிரி இருந்தது? இல்லை, அதை சுற்றி ஒரு பெரிய பில்டிங் செக்யூரிட்டி இருக்கும். அங்கே வந்து யாராவது அவரை யார் போய் பார்க்க போகிறதா இருந்தாலும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகள் 2-3 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பேபி, இளங்குமரன், பாலசிங்கம், இந்த 2-3 பேர்கள் தான் வந்து சோதனை கிடையாது. பாக்கி யார் போனாலும் அது ஒரு ரொட்டீன். போனதுக்கப்புறம் வந்து அவங்க வாட்சி இதெல்லாம் வந்து கையில் வச்சு உடம்பெல்லாம் செக் பண்ணி இது பண்ணி ஒரு ஃபார்மாலிட்டி தான் அது செக் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரி, பிரசிடெண்ட்டுக்கெல்லாம் ஹால் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய ஹால் தான் இருக்கும். அந்த ஹாலுக்குள்ளே மேலே உட்காந்து பேசுகிற மாதிரி ஸ்டேஜெல்லாம் இருக்கும். அங்கேயே உட்காந்து பேசுவார். இல்லை பக்கத்தில் நம்மளோட நாற்காலி போட்டு உட்காந்து பேசுவார். அவங்கெல்லாம் எப்போயுமே ஒரு போலித்தனம் பந்தாலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இயல்பாக பேசக்கூடாது. பெரிய விஷயத்த கூட இயல்பாக பேச சொல்கிறோம். இப்போ அன்றைக்கி இது டிவியில் கிளிப்பில் தான் போட்டிருந்தாங்க. நம்ம தீட்சத் வந்து டெல்லியில் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அழகான குழந்தைகள்லாம் இருக்குது, குடும்பங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் ஏற்றுக்காட்டி நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிற மனசில் நினச்சிக்கிட்டு பேசுங்க அப்படின்னு தீட்சத் சொல்கிறாரு. அவர் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, குடும்பத்தை சிரிச்சுக்கிட்டே, அவர் ஆங்கிலத்தை சொல்கிறாரு, தமிழில் மொழி பேச சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நாங்கள்லாம் குடும்பத்தை விட்டுட்டு ஏக்கத்துக்காக வந்திருக்கோம், குடும்பத்துக்காக நான் ஏக்கலை இல்லைங்க, நாங்கள் வந்து குடும்பத்தை பற்றி கவலை மாட்டோம், நம்ம கொள்கைகள் தான் இருப்போம்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். நேருக்கு நான் சொல்கிறப்ப கூட அப்படி ஈஸியாக அவங்க டீல் பண்ணிட்டு போவாங்க இந்த விஷயங்கள்லாம். இவங்க இந்த கெட்டப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் கடந்த 10 ஆண்டுகள்ல அங்கே இருக்கும் நிலைமை என்னவா இருந்தது? இந்த 10 ஆண்டுகளில் உள்ள நிலைமை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் வந்து வந்திருக்கிற ஆட்சி வந்து நாங்கள் வந்து அரசியல் சீர்திருத்தத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம், அரசியல் சட்டத்தில் மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கையை கொடுத்து வந்தாங்க. ஆனால் வந்து அரசியல் சட்டத்தில் இந்த மாற்றங்களையும் வந்து கொண்டு வந்து இந்த அரசியல் திருமண நடவடிக்கைக்கும் இவங்க எடுக்கலை. ஐக்கிய நாட்டு சபைகளில் வந்து மனித உரிமை கவுன்சிலில் வந்து தொடர்ச்சியாக இலங்கை அரசை எதிர்த்து தீர்மானம் வந்தது. அது வந்து ஒரு காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 2015ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு கலப்பு விசாரணைக்கு நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இலங்கை அரசனுடைய பிரதிநிதிகள், சர்வதேச பிரதிநிதிகள் சேர்ந்து மனித உரிமை மீறலை பற்றி ஒரு கலப்பு விசாரணைக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விசாரணைக்கு எந்த மாதிரி நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. அது தொடர்பாக அவங்க செஞ்ச ஒரே நடவடிக்கை சொன்னால் 2017ஆம் ஆண்டு காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக அலுவலகம்னு சொல்லி கொழும்பில் துவங்கினாங்க. அந்த அலுவலகம் கூட கொழும்பில் துவங்கக்கூடாது, ஈழத் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் தான் துவங்கி இருக்கணும். காணாமல் போகின்றவர்கள் அங்கிருந்து கடந்து வந்து சிங்கள இராணுவத்தினுடைய தலைமையகமாக இருக்கிற கொழும்பில் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த அலுவலகத்திற்கும் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த ஒரு சிங்கள அதிகாரியை பொறுப்பாக போட்டாங்க. அதுவும் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக தான் இருந்தது. 1000 நாட்களாக தொடர்ச்சியாக 63,000 பேர் அங்கே காணாமல் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 63,000 பேர் கதி என்ன என்பதை பற்றி இன்றைக்கு கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எங்களுடைய குழந்தைகள் எங்கே, எங்களுடைய பிள்ளைகள் எங்கே, என்னுடைய மகன் எங்கே, மகள் எங்கே என்று 1000 நாட்களாக தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தினார்கள். அரசு காது கொடுக்கவில்லை. இப்படி போராட்டம் நடத்திய பெற்றோர்களே ஒரு 57 பேர் இறந்து போயிட்டாங்க. பையனை, பொண்ணை, பிள்ளையை பார்க்காமலே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதை பற்றி எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. இந்த அரசாங்கம் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், தமிழர்கள் மீது வந்து இராணுவ குண்டு வீச்சு இல்லை, விமான குண்டு வீச்சு இல்லை,
அதை தவிர அவர்களுடைய வாழ்க்கைக்கு அரசியல் தீர்வுக்கோ பொருளாதார மேம்பாட்டுக்கோ எந்த திட்டங்களை வந்து இலங்கை அரசு வந்து கொண்டு வந்ததாக எந்த நடவடிக்கை முன்னெடுப்பும் இல்லை. அது அப்படியே அமைதியாக தான் இருந்துச்சு, கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி தான் இருந்துச்சு. ஐக்கிய நாட்டு சபையில் வருவது தீர்மானம் வருவது, பிறகு நாங்கள் விசாரணைக்கு வந்து எங்களுக்கு காலக்கெடுவை தள்ளி கொடுக்க வேண்டும் என்று கேட்பது, இப்படி ஒரு சடங்காக தான் வந்து அந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ குறைந்தபட்சம் இப்போ அவங்க கேட்குறேன்னு சொன்னால் ஒரு அரசியல் தீர்வாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த அரசியல் தீர்வுக்கான எந்த நடவடிக்கை எடுக்காமல் இப்போ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, கோத்தபய என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வாக்களித்தவர்களாம் சிங்களர்கள் தான் வாக்களித்திருக்கிறாங்க, தமிழர்களோ இஸ்லாமியர்களோ எங்களுக்கு வாக்களிக்கவில்லை, எனவே எங்களுக்கு வாக்களித்தவர்கள் தான் வந்து இதை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு ஆபத்தான கருத்தையும் தேர்தல் முன் கோத்தபய என்ன வைத்திருக்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் ஐக்கிய நாடு சபையில் கலப்பு விசாரணைக்கு ஒற்றுக்கொண்ட தீர்மானத்திலிருந்து நான் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு ஐநா சபையிலிருந்து அந்த தீர்மானத்திலும் விலக்கிக் கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை சிங்களர்கிட்ட கொடுத்தா இன்றைக்கி அவர் வந்திருக்கிறாரு. இவங்க பதவியேற்றிருக்கிற இடம் வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னால், எல்லாளன் என்ற தமிழ் மன்னனை துட்டகைமனு என்ற சிங்கள வீரன் வீழ்த்தி அவனுடைய தமிழ் பகுதியை ஆக்கிரமித்த ஒரு அனுராதபுரங்கிற இடத்துல போய் நின்று கொண்டு நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி சிங்கள ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம் என்பதனுடைய குறியீடாக அந்த இடத்துல போய் முதலாக பதவியேற்பு நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த பதவியேற்பினுடைய செய்தியே வந்து சிங்களர்களுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் செய்தியை உணர்த்துவதாக இது இருக்கிறது. அதனால் இப்போ வந்திருக்கிறாங்க, போக போக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து உலக தமிழர்கள்லாம் ஒருமித்த குரலை வந்து எழுப்ப வேண்டியிருக்கு. 2 குரல் எழுப்ப வேண்டியிருக்கு. ஒன்று வந்து ஈழத்தமிழர்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை, அந்த சுயநிர்ணய உரிமையை பற்றி ஒரு பொது வாக்கெடுப்பை ஈழத்தமிழர்களிடம் நடத்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, இப்போ மனித உரிமை ஆணையத்தில் தான் மனித உரிமை மீறல்களை பற்றியான விசாரணை நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுவே இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் போர்க்குற்ற விசாரணை, அதுக்கப்புறம் தான் கடைசி 3ஆவது கட்டமாக இனப்படுகொலைங்கிறதுக்கு வரும். போர்க்குற்ற விசாரணைக்கு இன்னும் போகல. மனித உரிமை மீறல்களை பற்றியான விசாரணை கூட நடத்தாமல் இருக்குது. படிப்படியாக நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. அப்போ குறைந்தபட்சம் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஒரு விசாரணை நடத்தி இதில் யாராவது குற்றம் செய்தார்களோ அவர்கள் வந்து தண்டிக்கப்படணும். காணாமல் போனவர்களுடைய 63,000 பேர் அப்படிங்கிறது வந்து சர்வதேச ஐக்கிய நாடு சபை வந்து வேர்ல்டு டிசப்பியரன்ஸ் டேன்னு வச்சிருக்கிறான். போரில் காணாமல் போனவர்களுங்கிறது வந்து ஒரு குற்றம் என்று ஐக்கிய நாடு சபை ஒத்துக்கொண்டு இருக்கு. இப்போ 63,000 பேர் காணாமல் போனார்கள் என்பதற்கான ஒரு பட்டியலே அரசாவணப்படியே இன்றைக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு இலங்கை அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது ஐக்கிய நாடு சபையில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை சர்வதேச தமிழர்கள் வந்து அந்தந்த நாட்டில் வாழ்கின்ற அரசாங்கத்தின் வழியாக எழுப்பி அந்த அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து உலக தமிழர்களுக்கு சேர்ந்த ஒரே குரல் ஒட்டுமொத்த குரலாக ஒழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று தான் இன்றைக்கு தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத முடிவுக்கு நம்ம வர வேண்டியிருக்கு. பிரபாகரன் அவர்களின் மரணத்தை அடுத்து விடுதலை புலிகளின் இயக்கம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கா இல்லை செயல்படாமல் இருந்துட்டு இருக்கா? எந்த ஒரு விடுதலை போராட்டமும் அது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக ஏன் நடத்துகிறது என்று சொன்னால், அந்த போராட்டத்தினுடைய அரசியல் பிரச்சனையை கூர்மைப்படுத்தி அதை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயுத போராட்டம் நடத்தப்படுகிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் போய் ஒரு இடத்துக்கு போய் போர் எடுத்து படையெடுத்துட்டு வந்து இந்த இடத்த நான் பிடிச்சிட்டேன், இது எனக்கு சொந்தம்னு இல்லை இப்போ சொல்ல முடியாது. இப்போ உலகங்களுடைய வரையறைகள், உலகங்களுக்கு வைக்கப்பட்ட கட்டுப்பாடுகள், அதனுடைய எல்லைக்கோடுகள், இதை கவனிக்கின்ற சர்வதேச அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு தேசம் நாடு அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ளே இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை விடுதலை புலிகள் நடத்துனதுங்கிறது வந்து சிங்கள அரசனுடைய இராணுவ ஒடுக்குமுறையை எதிர்த்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு துவங்கப்பட்ட ஒரு போராட்டம். அதற்கு பிறகு தமிழர் பகுதியில் ஆக்கிரமித்த சிங்கள இராணுவத்தை அதிலிருந்து விரட்டி அடித்து தமிழர்களுக்கு வரலாற்று ரீதியான ஒரு தாயகம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அந்த எல்லை வரை அந்த போராட்டம் தொடங்கியது. கிட்டத்தட்ட அந்த போராட்டம் தமிழர்களுக்கு ஒரு எல்லை பிரதேசம் இருக்கிறது என்பதை வரலாற்று ரீதியாக நிரூபிக்கின்ற அளவில் அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால், நார்வே நாட்டிற்கு தலையீட்டின் காரணமாக விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இலங்கை அரசுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தம் தான் ஈழத் தமிழர்களுக்கான ஒரு தேசம் இருக்கிறது என்பதை அங்கீகரித்த ஒரு ஒப்பந்தம் சர்வதேச ஆவணப்படி. என்று சொன்னால் தமிழர் பகுதிக்குள்ளே வந்து சிங்கள இராணுவம் போகக்கூடாது என்று அது வரையறுத்தது. அதுக்கு முன்னாடி மன்னர்கள் ஆண்டாங்கலாம் சொல்லலாம். மன்னர்கள் ஆண்டாங்கலாம் இப்போ சர்வதேச ஆவணத்தில் எந்த நாடும் ஒத்துக்காது. அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரலாற்று ரீதியாக நிர்வகிக்கப்பட்டது. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த ஒப்பந்தம் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தாய பகுதியை நிர்ணயிக்கிறது என்ற காரணத்தினால் அந்த ஒப்பந்தத்தை சீர்குலைத்து மீண்டும் விடுதலை புலிகள் வந்து ஒரு போராட்ட களத்தில் கிடைத்து அவரை அழித்தொழிப்பதற்கான
ஒரு சர்வதேச சதி. அந்த சர்வதேச சதிக்கு பின்னால் பல்வேறு சர்வதேச காரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல், அதற்கு பிறகு உலகம் முழுவதும் நடத்தப்படுகின்ற விடுதலை இயக்கங்கள்லாம் பயங்கரவாத இயக்கங்களாக மாற்றப்பட்டு சர்வதேசங்களுடைய ஆதரவை இழக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலைக்கு இந்த போராட்டம் போனதற்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக சர்வதேசத்தினுடைய கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு அந்த இயக்கம் முற்றிலுமாக ஒரு திட்டமிட்ட ஒரு சதியால் இன்றைக்கு ஒரு மௌனக்கு அவர்களுடைய மொழியில் சொன்னோம்னா மௌனிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைய சூழலில் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பது சாத்தியமா அப்படிங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் எழுந்திருக்கிற ஒரு கேள்வி. என்ன சொன்னால் ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி சர்வதேசம் எப்படி பார்க்குது, அது தாங்கி எந்த அளவுக்கு வெற்றி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. விடுதலை புலிகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் துவங்கிய காலகட்டத்தினுடைய சர்வதேச சூழல் என்பது வேறு, இன்றைக்கு சர்வதேச சூழல் அப்படிங்கிறது வேறு. அவர்கள் 82 83 தொடங்கிய காலகட்டம் அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் இடிப்பதற்கு முன்பு சர்வதேச சூழலினுடைய அரசியல் எல்லாமே மாறி போயிருக்கு. அப்போ இன்றைய சூழலில் மீண்டும் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை அங்கே துவக்குவது என்பதும் அந்த போராட்டத்திற்கு மீண்டும் மக்கள் எல்லாம் துணை கொண்டு அவர்கள் அணிதிரட்டி மக்கள் ஆதரவு இல்லாமல் எந்த விடுதலை போராட்டம் நடத்த முடியாது, மக்கள் அதற்கு விலை கொடுப்பார்களா அப்படிங்கிறதும், அந்த போராட்டத்தினுடைய காரணமாக உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற தமிழர்கள் இன்று மீண்டும் தங்களுடைய தாயகத்திற்கு திரும்பி போராட்ட களத்திற்கு வருவார்களா அப்படிங்கிற ஒரு யதார்த்த உண்மையெல்லாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இன்றைக்கு நமக்கு நடக்க வேண்டிய விஷயம்னா அரசியல் தீர்வை நோக்கி இது எப்படி முன்னெடுப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற சரியான விஷயமா இருக்க முடியும். அப்போ ஒரு டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ், இந்த டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்பான கருத்தான்னு கேட்டால் நிச்சயமாக எதிர்ப்பான கருத்து அல்ல. அவர்களே ஒரு அரசியல் தீர்வுக்கு தயாரானார்கள். ஏன்னா போர் நிறுத்த சந்திரிகாவோட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று செய்து கொண்டு போரை நிறுத்திய காலகட்டத்திலேயே அரசியல் ரீதியான ஒரு தீர்வுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை கொடுங்கள், நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று பிரபாகரன் கேட்டார். அப்போது இலங்கை தரப்பிடமிருந்து எந்த திட்டமும் இல்லை. அப்போது விடுதலை புலிகள் இயக்கமே சர்வதேச சட்ட நிபுணர்களை கொண்டு ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை, ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஈழத்தமிழர்களுக்கான முழு சுயாட்சியை கூடக்கூடிய ஒரு ஒன்றுபட்ட அரசியல் தீர்வு திட்டத்தை விடுதலை புலிகள் இயக்கமே அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கிறது, கையளித்திருக்கிறது. ஆக ஒரு அரசியல் தீர்வுக்கும் அவர்கள் நாங்கள் விடுதலை கேட்கிறோம், விடுதலைக்கு மாற்றாக நீங்கள் அரசியல் தீர்வை முன்வைத்தால் ஏற்றுக்கொள்கிறோம், இதுதான் அது முழுமையான நியாயம் வழங்கக்கூடிய தீர்வாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் தீர்வு அப்படிங்கிறத நோக்கி தான் நாங்கள் போகணும். அப்போ அந்த அரசியல் தீர்வுக்கான காரணிகள் என்ன, அதை எப்படி காய் நகர்த்துவது, அதற்கு சர்வதேச அரங்கை எப்படி நாம் அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிறதா இன்றைக்கு உள்ள பிரச்சனை. இப்போ திரும்ப மீண்டும் விடுதலை புலிகள் உயிர்ப்படுத்தி அவர்கள் மீண்டும் ஒரு ஆயுத துவக்கத்தை போராட்டப் போகிறார்கள், அதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு யதார்த்தத்திலே செயல்படக்கூடிய அல்லது செயலூக்கம் பெறக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க முடியும் என்பதற்கு இன்றைக்கு சர்வதேச சூழல் அதற்கான இடம் தரவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து.